குட் மார்னிங். உட்காருங்க. உங்களுக்கு எல்லாம் அரைப்பரிச்ச மார்க் சொல்ல போறேன். மாலதி. எஸ் டீச்சர். இந்த வகுப்புல நீ தான் ஃபர்ஸ்ட். 600க்கு 567. சீதா. எஸ் டீச்சர். நீ செகண்ட். 600க்கு 497. சிவகாமி. எஸ் டீச்சர். நீ தேர்ட். 600க்கு 464. மத்தவங்க எல்லாம் போகும்போது பேப்பர் வாங்கிக்கங்க. இந்த வகுப்புல யார் லாஸ்ட் மார்க் தெரியுமா? நானாதான் இருக்கும் டீச்சர். எஸ். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அடுத்த தடவை இந்த மாதிரி மார்க் வாங்கினா ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன். ஒழுங்கா படிக்கணும். உட்கார். ரெடி? 1 2 3. நீயே கொட்டிக்காத. தங்கச்சி கொஞ்சம் வெயி. அம்மா அம்மா, உங்க பள்ளிக்கூடத்துல தமிழ் புத்தகம் வந்திருக்கு. வாத்தியாரம்மா 2 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்கம்மா. 2 ரூபாயா? நான் எங்கடி போவேன் 2 ரூபாய்க்கு? 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு நான் வாங்குற சம்பளம் நாம சாப்பிடவே பத்தல. மனசி பண்ணக்காரர் வீட்டுல அவங்க பேத்தி பாத்துக்கிறதுக்கு ஒரு குட்டி வேணுமா. 3 வேளை சோறு போட்டு 5 ரூபாய் சம்பளம் தராங்களாம். அங்க நீ போய் இருடி. குழந்தை தூக்குறது, 10 பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. அம்மா, நான் நல்லா படிக்கணுமா. அம்மா, 3 வேளை சோறு போடுவாங்களா? அந்த வேலை எனக்கு வாங்கி கொடுங்கம்மா. அவங்களுக்கு பொம்பளை புள்ள தான் வேணுமாண்டா. உனக்கு கார் ரிப்பேர் பண்ற செட்ல சொல்லி வச்சிருக்கிறேன், பாக்கலாம். கொண்டா. இப்படி இருந்தா கால் தான் வலிக்கும். நான் மரத்துல பறிச்சு தரேன். அனு, அனு பாத்து, பயப்படாத, கீழே விழுந்துட போற. ஐயோ மொல்லமா, இந்தா பிடிச்சுக்கோ.
பொட்ட பசங்களா, என்ன தைரியம் உங்களுக்கு? இத வாரேன். ஐயோ அனு, சீக்கிரம் இறங்கு, சொந்தக்கார வந்துட்டா. அனு, ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம். அனு, மெதுவா மெதுவா. அனு, எங்க போனாலும் விட மாட்டேன். நல்லா அடிபட்டுட்டாடி. எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் மாங்காவுக்கு ஆசைப்படாம இருந்திருந்தா உனக்கு அடிபட்டு இருக்காது இல்ல? பரவாயில்லடி, எனக்கு ஒண்ணும் வலிக்கல. ஆனா நடக்கத்தான் முடியல. ஆமா, இப்ப நீ பரீட்சை எழுத வர முடியாது இல்ல? அதனால என்ன, பரீட்சை எழுதி ஃபெயில் ஆறத விட இதுதான் நல்லது. எனக்கு மட்டும் கால்ல அடிப்படாம இருந்திருந்தா நானும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லிக்கலாம். அந்த அண்ணன் கூட சேராதே சேராத உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அனு ரொம்ப நல்லவமா. அண்ணன் நல்லபடி, ஆனா அவங்க அம்மா ஒரு மாதிரி. என்ன மாதிரி? அண்ணு அப்ப இல்லாம பிறந்து கழுத. அப்பா இல்லாட்ட ஒரு தப்பு. எனக்குள்ளதான் அப்பா இல்ல. உனக்கு அப்பாரு செத்துட்டாரு, அவளுக்கு அப்பாரு இருக்காரா செத்தாரா யாரு எவருன்னே தெரியல. அவங்க அம்மா இந்த ஊருக்கு வரும்போது புருஷன் இல்லாமத்தான் வந்தா, ஆனா புள்ளை பெத்துக்கிட்டா. புருஷன் இல்லாம புள்ளைய பெத்துக்கிட்டா அது ஒரு தப்பா? நீ ஏதாவது கேட்ட, உன தோலை உரிச்சிடுவ உரிச்சு. அண்ணன் கூட சேராதே, 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 சேராதே. ஹாய், மாலு வந்தாச்சு. வா வா. என்ன மாலு? அனு அனு, எங்க அம்மா அந்த அனு கூட சேராத, அவ அப்பா இல்லாதவன்னு திட்டுறாங்க. ஏனு, உங்க அப்பா எங்க? தெரியலடி. அப்பா எங்கன்னு எங்க அம்மாட்ட கேட்டா, இப்ப சொன்னா உனக்கு புரியாது, அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்கடி. ஏண்டி ஏண்டி இந்த கழுதை சேரணும் எத்தனை சொல்லிருக்கேன்? அம்மா சொல்லிருக்காங்க இல்லையா? மறுபடியும் ஏண்டி சேர்ந்த? டேய் கார்த்தி, இன்னொரு தடவை என்ன கழுதைன்னு சொன்ன ஜாக்கிரதை. என்னடி பண்ணுவ? கழுதையா கழுதைன்னு சொல்லப்படாதோ? நீதான் படிப்புல கோழி முட்டை ஊரை சுத்துற, ஏண்டி என் தங்கச்சி கெடுக்கிற? அட சரிதான் போடா. நீ என்ன 8ஆம் கிளாஸ்ல 2 வருஷம் கோட்டை அடிச்சிட்டு ஊர் சுத்துற, அதுக்காக உன் தங்கச்சி உன் கூட பேசாமல இருக்கா? என்னடி சொன்ன? கழுதை எப்படி இருக்குடி? இது எப்படி இருக்கு? என்னடி இது எது உனக்கு காட்டுது? என்ன அடிக்கடி? ஐயோ நீ பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இந்த கரும்பு தின்னு. அனு, நான் 8ஆம் கிளாஸ்க்கு போயிடுவேன். நீ 7ஆம் கிளாஸ்லயே இன்னும் 1 வருஷம் படிக்கணும். நான் மட்டும் அன்னைக்கு அந்த மாங்காவுக்கு ஆசைப்படாம இருந்திருந்தா நீயும் பரீட்சை எழுதி பாஸ் ஆயிருப்பேல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, எனக்கு படிக்கவே பிடிக்கல. டீச்சர் அடிக்கடி கேள்வி கேக்குறாங்க, பதில் சொல்ல தெரியாம பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறேன். மாது, எனக்கு பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். நட்டுவினார வச்சு கத்து கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. பாரு, சீக்கிரத்துல நடனத்தை கத்துக்குவேன். என்னடி பாக்குற? கரும்பு தின்னு. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அது
சந்தோஷம். நிச்சயமா பாஸ் பண்ணுவேன் தெரிஞ்சாலும் பத்திரிகையில் நம்பர் வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்தா நீ பாஸ் பண்ணதுக்கு என் பரிசு. வா. ஆமா, எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டே மேல என்ன செய்ய போற? அதாண்டி எனக்கும் புரியல. மேல் படி படிச்சு இன்ஜினியராவோ டாக்டராவோ ஆகணும்னு ஆசையா இருக்கு. படி. நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. ஏண்டி, பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டாம இலவசமா படிக்கிறதுக்கே எனக்கு சிரமமா போச்சு. புஸ்தகம் நோட்டு வாங்குறதுக்கு பணம் இல்லாம இரவல் புக் வாங்கி படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். காலேஜ்ல சேரணும்னா 1500 செலவாகாதா? இவ்வளவுதானே. எங்க அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். அது எப்படி? உன் கூட பேசுறதுக்கே எங்க அம்மாவும் அண்ணன் பயங்கரமா எதிர்பார்க்கிறாங்க. 4 பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அதுல வர்ற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஈவினிங் காலேஜ்ல சேரலாம்னு இருக்கேன். அது சரி, உன் எதிர்கால திட்டம் என்ன? மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்த போறேன். அடி சக்க, உன் மனசுக்கு பிடிச்ச அந்த மகாராஜ் யாருடி? சொல்ல மாட்டேன். திடீர்னு சொல்லி உன்னை திகைக்க வைக்க போறேன் பாரு. ஆஹா, இப்பதான் சொல்லி ஆகணும். மாட்டேன். சொல்லிதான் ஆகணும். விட மாட்டேன். சொல்லு. ஆமா, சாப்பிடலாம். எனக்கு வயிறு என்னமோ மாதிரி இருக்குது. பசி இல்ல, நீ சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடுமா? வேணாம்ப்பா, நீ சாப்பிடு. கொஞ்சம் புத்து. ஏய், நீ சாப்பிடு. உன் தட்டட
இல்லண்ணா நான் அப்புறமா சாப்பிடுறேன். சோறு இவ்வளவுதான் இருக்கா? இல்ல அங்க பானையில் நிறைய சோறு இருக்கு, ஆறி போயிடுமேன்னு கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்தேன். அம்மா என்னம்மா நியாயம் இது? 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. வந்தாவது போயாடு. வாங்க சாப்பிடு. வாங்க உட்காருங்க. நீங்க உட்காரு. இத பாருமா, நீங்க 2 பேரும் பட்டினி கிடந்து நான் மாத்திரம் சாப்பிடக்கூடாதுமா. நான் பட்டினி கிடந்தாவது உங்களுக்கு சோறு போடணும். இவ்வளவுதான் இருக்குன்னா 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடுவோமே. அதை விட்டு ஏமா ஒருத்தர் ஏமாத்தி? நீ வேலைக்கு போற புள்ள, அதனாலதான். சொல்லாத வேலை. மெக்கானிக் ஷெட்ல தினம் 5 ரூபா கூலி. காலம் இப்படியாவா போயிடும்? அம்மா, தினம் 3 வேளை சோறு திங்கிற காலம் நிச்சயம் வரும். அதுதான் என்னுடைய எதிர்காலம். லட்சியம் சின்ன லட்சியமாக இருந்துட்டு போட்டோம். முதல்ல அது நிறைவேறட்டுமே, அப்புறம் பெரிய லட்சியத்தை பத்தி யோசிப்போம். நீ மாதிரி கொடு. கழுத உடம்பு எப்படி இருக்கு? மரத்து மேல உட்காந்து என்ன பண்ற? மாங்காய் தின்றேன். உனக்கு வேணுமா? இந்தா. என்னடா பாக்குற? பச்சரிசி மாங்காய் நல்ல ருசியா இருக்கும், தின்னுடா. கழுத, இன்னொரு தடவை நீ என்ன டா போட்டு கூப்பிட்ட எனக்கு கட்ட கோபம் வரும். அது சின்ன வயசுல இருந்தே பழக்கமா போச்சுடா. ஆமா, நீ என்ன கழுதைன்னு கூப்பிடுற வரைக்கும் நானும் உன்னை வாடா போடான்னு தான் சொல்லுவேன். எப்ப நீ என்ன அனுன்னு கூப்பிட்டியோ அப்பதான் நானும் உன்னை காத்தி வாங்க போங்கன்னு சொல்லுவேன். நான் உன்னை கழுதன்னு தான் கூப்பிடுவேன். ஆமா, நான் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ ஏன் அடிக்கடி இது வம்பு பண்ற? வம்பு இல்லடா, விளையாடுற. எல்லாம் அன்புதான். ஏண்டா நிஜமா சொல்லுடா, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்லையா? இல்ல, நான் உன் மேல அன்பு காட்ட நீ என்ன மாமா மகளா, அத்தை மகளா, இல்ல நான் மச்சானா? ஏண்டா மாம மச்சான்னு பிறந்தாதானா? ஆமா, எப்ப பார்த்தாலும் மோத்த வச்சிட்டு இருக்கியே, உன்னால எப்படி முடியுது? உனக்கு என்ன, நீ பேசுவ. வசதியா 3 வேளையும் தோட்ட தின்னுட்டு ஊரா விட்டு தோட்டத்துல உட்காந்து மாங்காய் தின்னுட்டு இருப்ப. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடுமையா உழைச்சாதான் கால் வயிற்றுக்காக சோறு கிடைக்குது. உம்முன்னு இல்லாம எப்படி சிரிப்பு வரும்? ஏண்டா உனக்கு சாப்பாட்டை தவிர வேற பிரச்சனையே இல்லையா? சாப்பாடே பிரச்சனையா இருக்கும்போது வேற பிரச்சனை எதுக்கு? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா. ஏண்டா இந்த குயில் இனிமையா கூறதை கேட்கும்போது உனக்கு என்ன தோணுது? குயில் அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம் போல தோணுது. நல்ல ரசிக. ஏண்டா நீ எப்பவாவது என்ன பார்த்து ரசிக்க மாட்டியான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் உன் கண்ணுக்கு அழகா தெரியலையா? நீ அழகா இருந்தா எனக்கு என்ன, இல்லாட்ட எனக்கு என்ன? உன் அழகையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு சோறு கிடைக்குமா? இத பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு பொழுது போகலன்னா இங்க இருக்க மாமரத்தை எல்லாம் மொட்டையடி. கார்த்தி, பசியின் கொடுமை உன் உள்ளத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. கவலைப்படாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கையாலேயே வகை வகையா 3 வேளையும் போதும் போதுன்ற அளவுக்கு சமைச்சு போடுறேன். அண்ணே, அனு ரொம்ப நல்ல பொண்ணு. நீதான் அவளை சரியா புரிஞ்சுக்காம சின்ன வயசுல இருந்து அவளை வெறுத்துக்கிட்டே இருக்க. கடவுளே, அவளை வெறுக்கிறதா யார் சொன்னாங்க? மாலதி, எனக்கு அனு மேல கொஞ்சம் கூட கோபமே கிடையாது. அவங்க அம்மாவை பத்தி ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க சித்தி மெட்ராஸ்ல சினிமாவில் நடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா இருந்தாங்களாம். மொத்தத்துல அவங்க பரம்பரையே நல்ல பரம்பரை இல்லைன்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது அனுவை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன பண்றது? அண்ணே, எனக்கு அனுவை தான் தெரியும். அனுவுக்கு அம்மா, அவங்க சித்தி, சித்திக்கு பெரியம்மா, இதெல்லாம் அர்த்தமில்லாத பேச்சு. அவளுக்கு என்ன குறைச்சது? அழகுக்கு அழகு, குணத்துக்கு குணம். அவ மாதிரி பொண்ணோட நட்பு கிடைக்கிறதுக்கு ஒரு ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். மாலதி, அனுனா உனக்கு ஆரம்பத்திலேயே அன்பு ஜாஸ்தி. நீ பறிஞ்சுதான் பேசு. இத பாரு, நீ அவளோட சேராதே சேராதே நான் உன்னை கண்டிக்கிறேனே. எதுக்காக? அது மாதிரி தட்டுக்கிட்ட குடும்பத்துல பிறந்த பொண்ணோட சேர்ந்து நீ ஊர் சுத்தினா நாளைக்கு உன்னை எவன் கல்யாணம் செஞ்சுக்குவான்? எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். அப்படியே அவ தவறான குடும்பத்துல பிறந்திருந்தா கூட அனுவை நீ குத்தம் சாட்டுறது ரொம்ப தப்பு. இத பாரு, தேவையில்லாம அவளை பத்தி நமக்குள்ள ஏன் தகராறு? மாலதி, என் எதிர்கால ஆசை என்ன தெரியுமா? ஒரு நல்ல பையனா பார்த்து உன்னை பிடிச்சு கொடுக்கணும்.
சாகுற வரைக்கும் நான் வயிறார 3 வேளையும் சோறு திங்கணும். நிச்சயமா உன் ஆசை நிறைவேற போறது இல்ல. வாழ்க்கையில ஆசை தீர சாப்பிட்டவனும் கிடையாது, அழுக்கு தீர குளிச்சவனும் கிடையாது. ஏ கழுத, என்னடா குட்டி சவரு? ஆம்பளைங்க குளிக்கிற இடம்னு எழுதியா வச்சிருக்கு? எழுதினா தானா? அதுதான் வழக்கம். அந்த வழக்கெல்லாம் இப்ப மாறி போச்சு. உனக்கு திமிர் அதிகமா போச்சு. உன்னால முடிஞ்சா திமிர் அடக்கு. காலம் வரும்போது அது தானா அடங்கும். அடங்குற காலம் வராதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இது பாரு, எனக்கு நேரமாச்சு. நான் குளிச்சுட்டு சோறு வேலைக்கு போகணும். போ. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. இந்த கழுதை கூட நீ எங்க போற? கழுதை கேட்டா குட்டி சவரன்னு ஒரு படம் வந்திருக்கு, பார்க்க போறேன். நீ எங்க வேணாலும் போய் சொல்ல, எனக்கு என்ன? என் தங்கச்சி ஏன் கெடுக்க? டேய் போடி விடு. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த கழுதை உன் கூட வருதுன்னு சொன்னியா? இல்ல, வழக்கம் போல நீ அம்மா கிட்ட போய் கோல் மூட்டு, வீட்டுக்கு வந்த உடனே அம்மா 2 திட்டு திட்டுவா. அதான் பழக்கமா போச்சே. சரி நீயும் வாடா, பணக்கார குடும்பம்டா. பணக்கார குடும்பத்தை பார்த்தா எனக்கு சோறு கிடைக்குமா? நான் காசு தரேன்டா. பொட்ட கழுத கையால காசு வாங்குற பழக்கம் என்கிட்ட கிடையாது. போடி. கண்ணாடி மூக்குத்தி மா. வாடா. ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு அம்மா வீட்டுல அதிர்ஷ்டம் சுட்டாங்க. உன் ஞாபகம் வந்தது. இந்தா சாப்பிடு. உனக்கு மூளை இருக்கா? வேலை செய்யற இடத்துக்கு வரிய 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா நமக்கு என்னடா? கதையை கெடுத்திய. அடிக்கடி இங்க வந்தா அனுவுக்கும் கார்த்திக்கும் தொடர்புன்னு கதை கட்டி பம்பு பேச ஆரம்பிச்சுவாங்க. பேசட்டுமே, அதை பத்தி நமக்கு என்ன? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாயை அடிச்சுடலாம். சத்தம் போட்டு பேசாத. யாரு காலையாவது விருந்து வைக்க போகுது? கழுத, நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா முதல்ல உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுட்டு வா. ஆமாண்டா, அதுவும் நியாயம்தான். இனிமே அந்த விவரத்தை பத்தி தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன். இத பாருடா, நான் ஆசையோட கொண்டு வந்தேன். வாங்கிக்கடா, வாங்கிக்கடா. சரி கொண்டா. என்ன மானு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் எது. அப்பா பத்தி நான் எப்ப கேட்டாலும் நீ எதுவுமே சொல்றது இல்ல. நீ இப்படி மறைக்க மறைக்க எனக்கு என்னென்னவோ தோணுது. உன்னை பத்தியே தாழ்வா நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. உண்மையை சொல்லு, அந்த ரகசியம் என்ன? அனு, அதுல ஒரு ரகசியம் இல்லம்மா. அது ஒரு சோக கதை. நான் ஒரு அயோக்கியனால ஏமாந்தேன், அவ்வளவுதான். சேலத்துல நான் நர்ஸ் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்த போது ஒரு மருந்து கம்பெனி ஏஜென்ட் கிட்ட பழக்கம் ஏற்பட்டது. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. நம்பினேன். ஒரு நாள் ஏற்காட்டுக்கு போனோம். சூழ்நிலையும் நம்பிக்கையும் சாதகமா இருந்ததுனால அவருக்கு நான் இடம் கொடுத்தேன். அடுத்த மாசமே நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டு போனாரு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஃபார்ம் எல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்து நாளும் வச்சு பணமும் கட்டிட்டு போனார். ஆனா அவர் வரல. நீ வந்துட்ட. அழுதே. என்ன புண்ணியம். அதுக்கப்புறம் அவர் அட்ரஸ் தேடி பிடிச்சு விசாரிச்சப்போ அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. இடிஞ்சு போயிட்டு தோல்வியிலையும் ஒரு துணி வந்தது. குழந்தைய பெத்து வளர்த்து அதுக்காக வாழறதுன்னு முடிவு பண்ணினேன். 18 வருஷத்துக்கு முன்னால இந்த கிராமத்து ஆஸ்பத்திரிக்கு நர்ஸா வந்தேன். நீ இங்கதான் பிறந்த. பெரிய நகரமா இருந்தா இத பத்தி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. சின்ன கிராமம் இல்லையா, அதனால அவங்க அவங்களுக்கு தோணின மாதிரி கதை கட்டி விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்ல முடியுமாமா?
நான் உன்னை பத்தி என்னென்னமோ தப்பா நினைச்சிட்டேம்மா. மாலதி, உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? உனக்கு மட்டும் என்ன, இந்த வீட்டுல எல்லாருக்குமே சந்தோஷம். என்னடா அது? நீங்க அதிர்ஷ்டமா இருக்குது, நீ சிரிச்சுக்கிட்டே வர்ற. என்னமா ஒரு பெரிய சும குறைந்தனா சந்தோஷம் இருக்காதா? காலனா செலவில்லாம மாலதிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். என்னடா சொல்ற? என் கூட மெக்கானிக்கா வேலை பார்க்கறானே மாணிக்கம், அவன் உன்னை பார்த்திருக்கானா, உன்னை பிடிச்சிருக்கான். டேய், உன் தங்கச்சி எனக்கு கட்டி தருவியா அப்படின்னு கேட்டான். சரி சொல்லிட்டேன். ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? நாம கல்யாணம் பண்ற நிலைமையில இருக்கிறோம். 5 ரூபாய் தின சம்பளத்துல கல்யாணம். அவசரப்படாதமா, இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு மாசம் 200 ரூபாய் சம்பளம், மாசம் 100 ரூபாய் சிக்கனம் பிடிச்சு 3000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கானா. எல்லா செலவும் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னா. இன்னும் தெரியுமா, எனக்கு பட்டு சட்டை கெண்ட வேட்டி எல்லாம் வாங்கி தரேன் நானே. ஆச்சரியமா இருக்க. நிஜமாவா சொல்றேன்? அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்ல. மாலதி, அண்ணா, இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையோட போராட நான் தயாரா இல்ல. மூளையெல்லாம் பேசாத. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வந்திருக்கு, இதை விட்டுட்டு அப்புறம் என்ன செய்யறது? ஏண்டி, அவன் கை நிறைய சம்பளம் வாங்குறான், நமக்கு காலெல்லாம் செலவு இல்ல. அதுக்காக என்ன கிணத்துல பிடிச்சு தள்ளிடுறதா? அந்த மாணிக்கு மூஞ்சி முகரையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம நிலைமைக்கு வேற என்ன செய்ய முடியும்? ராஜகுமார் என் மாப்பிளையா பார்க்க முடியும். நானா பார்க்க சொன்னேன்? நீ சொல்லாட்டி அந்த பொறுப்பு எனக்கு தானே. நான் வாங்குற சம்பளத்துல நாம 3 பேரும் ஒரு வேளை சோறு கூட திங்க முடியல. எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறு. அண்ணா, கடவுள் எல்லாருக்கும் ஒரு வயிற்றையும் ஒரு இதயத்தையும் தான் வச்சிருக்காரு. ஆனா உனக்கு ஒரு இதயத்துக்கு பதிலா மறந்து 2 வயிற்று வச்சுட்டாரு. ஆமா, இருக்கிற ஒரு வயிறுக்கே பதில் சொல்ல முடியல, 2 இருந்துட்டா போதும். அது சரி, கல்யாணம் வேண்டாங்கிறிய, நீ என்னதான் செய்ய போற? நான் காலேஜ்ல படிக்க போறேன். அடியே, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இதுக்கு மேல படிக்க வைக்க வீட்டுல வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் தான் யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு ஈவினிங் காலேஜ்ல படிக்க போறேன். மாலதி, அனு, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த புடவை உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. மாலதி, இதை விட பிரமாதமான புடவை எல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட நிறைய பேச வா. மாலதி, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, உடனே வந்துட்டேன். நாளைக்கு காலையில போகணும். இந்தா. ஆமா, காலேஜ் எல்லாம் வசதியா இருக்கா? ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப வசதியா சந்தோஷமா இருக்கேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை இதுக்கு முன்னால நான் மட்டமான சாப்பாட்டையே சாப்பிட்டு இருந்ததுனால இந்த சாப்பாடு எனக்கு பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். மாலதி, நல்லா படிக்கிறியா? கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். பாத்துக்கிட்டே இரு, ஸ்டேட்ல ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணி காட்டுறேன். ஆமா, உன் தொழில் எப்படி இருக்கு? எனக்கு என்னடி குறைச்சல்? முதலே இல்லாத தொழில் அமோகமா இருக்கு. என்னடி சொல்ற? என் நடனத்தை பார்க்க எவ்வளவு பேர் வராங்க தெரியுமா? பெரிய பெரிய ஹோட்டல் இருந்தெல்லாம் எனக்கு அழைப்பு வரும். இந்தா, மறுபடியும் நீ எப்ப வரப்போற? வாரத்துல ஒரு தடவையாவது உன்னை பார்க்கலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. நான் எங்க இருந்தாலும் வாரத்துல ஒரு தடவை உன்னை பார்க்க கண்டிப்பா வந்துருவேன். என்னாலே உன்னை பார்க்காம இருக்க முடியாது. நான் வர்றேன்.
அணுக்கண்ணு என்னமா இவ்வளவு ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்க? ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு புறப்படு. அனு, டெல்லி ராஜஸ்ரீ 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்து ஓனர் வந்திருக்கார். அவர் பேர் என்ன தெரியுமா? சஞ்சய் கான். அவருக்கு டெல்லியில என்ன செல்வாக்கு தெரியுமா? அவர் நினைச்சா சும்மா இருக்கிறவங்கள உள்ள தள்ளுவார், உள்ள இருக்கிறவங்கள வெளியே விடுவார். அவர் பேரை கேட்டாலே டெல்லியே ஆடும். அத பத்தி எனக்கு என்ன? உனக்கு என்னவா? டெல்லியில அந்த ஹோட்டல்ல உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நடத்தணும்னு அவர்கிட்ட நான் பேசினேன். உன் போட்டோவை காட்டினேன். பார்த்த உடனே அசந்து போயிட்டார். நாளை காலையில நான் அமெரிக்காவுக்கு போறேன். இன்னைக்கே அந்த பொண்ணை நான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டேன். குயிக் புறப்படு. கிருஷ்ணமணி, அன்னைக்கு ஹோட்டல்ல நான் ஆர்டருக்கு கான்ட்ராக்ட் போட்டப்போ நீ என்னென்ன நிபந்தனை போட்டியோ அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன். அந்த ஒப்பந்தம் தான் முடிஞ்சு போச்சே. மறுபடியும் நீ ஏன் சொல்லப்படுத்துற? அனு, பழைய ஒப்பந்தத்தை வச்சு நான் உன்னை கூப்பிட வரல. அந்த ஒரு ஒப்பந்தத்தோட உன்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய வாழ்க்கையோ முடிய போறதில்லை. இன்னும் எவ்வளவோ ஒப்பந்தங்கள்ல நீ கையெழுத்து போடணும். இந்த ஹோட்டல்ல 3 மாசத்தோட உன்னுடைய கான்ட்ராக்ட் தீரப்போகுது. வேற டான்சர் வந்துருவா. ஆனா உன்னுடைய தோழியினுடைய படிப்பு 3 மாசத்துல தீரப்போறதில்லை. இன்னும் 6 வருஷம் படிக்கும். பாரு, நானா உன்னை கட்டாயப்படுத்தினேன். நீயே நல்லா யோசிச்சுதானே இந்த வழிக்கு வந்த. அதுக்கப்புறம் ஏன் இந்த குழப்பம்? ஒரேடியா இந்த நரகத்துல விடுறது தவிர வேற வழியே இல்லையா? இது நரகம் இல்ல, சொர்க்கம். சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாருக்கும் திறக்கப்படுறது இல்லை. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அனு, கடவுள் எல்லா மனுஷனுங்களுக்குமே தேவைகளையும் ஆசைகளையும் நிறைய கொடுத்து வச்சிருக்கான். ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு சில பேருக்கு தான் தகுதிகளை கொடுத்து வச்சிருக்கான். இப்ப உங்ககிட்ட இருக்கிற தகுதி அழகு, இளமை, பருவம். சஞ்சய் கான் மாதிரியா இருக்கிற பெரிய ஆளுங்க கிட்ட இருக்கிற தகுதி செல்வம், செல்வாக்கு, சபலம். எங்கிட்ட இருக்கிற தகுதி பெரிய மனுஷால் சவகாசம், வாக்கு சாதுரியம், தந்திரம். நீ ரொம்ப அழகா பேசு. உன் பேச்ச கேட்டா கொலை செய்யறது கூட நியாயம் தோணும். அனு, இதுவரைக்கும் நான் யாருடைய அழிவுக்கும் வழி தேடினதே கிடையாது. என்னால எவ்வளவோ பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க. ஏன் அன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தது எப்படி? என்னுடைய செல்வாக்கு. அனு, சஞ்சய் கான் ஹோட்டல்ல மட்டும் உனக்கு ஆடுறதுக்கு அனுமதி கிடைச்சு போச்சுன்னா இந்த உலகத்தையே நீ ஒரு ரவுண்ட் வரலாம். நல்லா யோசி. ஆமா கிருஷ்ணமணி, நீ வரத்துக்கு முன்னால நான் கூட எதிர்காலத்தை பத்தி குழப்பமா யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையான அன்புக்கும் காதலுக்கும் எனக்கு கிடைச்ச பரிசு அவமானமும் கல்லடியும் தான். நான் விரும்பிய எளிய வாழ்க்கை இந்த சமுதாயம் எனக்கு தர மறுத்துச்சு. ஆனா இதே சமுதாயத்தோட இன்னொரு பகுதி ஆடம்பரமான உல்லாசமான வாழ்க்கைய நான் விரும்பாமலேயே எனக்கு அள்ளி தருது. அனு, இதுதான் உலகம். தடாகத்துல தாமரை பூத்து இருக்கும். அதுல நிறைய தேன் இருக்கும். அதே தடாகத்தில் இருக்கிற தவளைக்கு அதை குடிக்க தெரியாது. எங்கிருந்தோ ஒரு வண்டு அது வந்து பருகும். உன்னுடைய தேவைகள் வேற, அவங்களுடைய தேவைகள் வேற. தேவைகள் இடம் மாறுறப்போ ஆசைகள் நிறைவேறும். இதுல என்ன தப்பு? ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் ரொம்ப டாப்பா இருக்கணும். அண்ணா, ஏதாவது புடவை கடையை சுத்திட்டு வந்துடாத. சஞ்சய் கானுக்கு எப்படி ஆசைகள் அதிகமோ அதே மாதிரி சோம்பேறித்தனமா அதிகம். வாழைப்பழத்தை கூட அவனுக்கு உரிச்சுதான் கொடுக்கும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் சொன்னனே அனுப்பமா, இதான் நாங்கெல்லாம் அணு அணுன்னு ஆசையா கூப்பிடுவோம். இருக்கிறார், சிரிச்சுக்கோ. வணக்கம் சொல்லு. ஓ, வெரி நைஸ். போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கும். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். மெட்ராஸ்ல இன்னும் எவ்வளவு நாளைக்கு கான்ட்ராக்ட் இருக்குது? இன்னும் 1 மாசத்துக்கு. இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் வேற எந்த கான்ட்ராக்டும் சைன் பண்ண வேண்டாம். பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, பாம்பே, ட்ரிவாண்ட்ரம். I have 36 hotels. நான் 10 ஹோட்டல் தான் இருக்கும்னு நினைச்சேன். 36 ஹோட்டலா? மை காட். தொடர்ந்து நானே சான்சஸ் தர்றேன், சந்தர்ப்பங்கள் தர்றேன். அடுத்த மாசம் பெங்களூருக்கு வந்துடணும். அங்க அனுக்கு ஒரு பெங்களூர் தர்றேன். என்னன்னு பேச மாட்டேங்கிற சார்? அது ஒரு இந்த டைப், ஷைட் டைப். ஓ, ஐ லைக் இட், ஐ லைக் இட். சில பொண்ணுங்க உட்காருன்னு சொல்ல வந்து ஏற்படுத்துறாங்க. அனு, உள்ளவாமா. ப்ளீஸ் கம் இன், கம் இன், கம் இன். கிருஷ்ணமணி, போயிடலாம். ஏன்? இந்த ஆளு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பார்க்க பிசாசு மாதிரி இருக்கா. நமக்கு பிசாசு முக்கியமா, காசு முக்கியமா? நான் என்ன அவனை மாப்பிள்ளையாவா பார்த்திருக்கேன்? 36 ஹோட்டலுக்கு ஓனர்.
கை நிறைய பணம் வச்சிருக்கான், அதுதான் நமக்கு முக்கியம். வேண்டாம் கிருஷ்ணமணி, போயிடலாம். அப்ப மாலதிக்கு காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாம் கட்ட வேண்டாமா? அப்ப வா, come on, get up. Hello Anu, come in, உள்ள வா. இந்த வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீட்டை வாடகைக்கு விட்டா 3000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா சஞ்சய் கான் உன்னை 1000 ரூபாய் தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டே வா. சஞ்சய் கான் பெங்களூருக்கு வந்தா 1 or 2 days இங்க தான் ஸ்டே பண்ணுவார். அந்த நேரத்துல அவர்கிட்ட நீ பெரியமா நடந்துச்சுன்னா இந்த வீட்டை உன் பேர்லயே எழுதி வச்சிருக்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஒருத்தர் நம்ம கிட்ட பிரியமா இருக்காங்கிறதுக்காக அளவுக்கு மீறி உரிமை கொண்டாடலாமா? ஏன் கூடாது? உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம் மூச்சை பிடிச்சிட்டு கடலுக்கு அடியில குதிக்கிறாங்களே, எதுக்காக? விலை மதிக்க முடியாத முத்து கிடைக்கும்ன்றதுக்காக தான். உன்னுடைய அழகு எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்கிறேன்? அழகு மங்கி போய் உடம்பு தளர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி பசங்க எல்லாம் வேற தோட்டத்துக்கு போயிடுவாங்க. அதனால நீ நல்லா இருக்கிறப்ப உன்னுடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ. என்னுடைய எதிர்காலம் என்ன? என் தோழி மாலத்தை படிப்பு முடிகிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் பாட்டம் என்ன. அதுக்கப்புறம் அவளுடைய நிலையை நான் ஒதுக்கிடுவேன். உன் தோழிக்கு கல்யாணமாகி வர்ற புருஷன் உன்னை கூட இருக்க அனுமதிக்கலன்னா சரி சரி, அதை பத்தி அப்புறமா யோசிக்கலாம். சாயந்தரம் ப்ரோக்ராமுக்கு நீ ரெடியாரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். சாரி. நீங்க தான் மிஸ்டர் ராமநாதனா? ஆமா. நினைச்சேன். உங்க சித்தப்பா வந்திருக்காருன்னு ஆயா சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எனக்கு சித்தப்பாவே இல்ல. ஆமா, உங்களுக்கு எந்த மாலதி வேணும்? அரட்ட மாலதியா, ஒன்றரை கண்ண மாலதியா, எலிவாழ மாலதியா, ஜி மாலதியா? ஜி மாலதி. என் பேர் எஸ் மாலதி. இனிமே அவளை பார்க்க வந்தா இனிஷியலோட கேளுங்க. சரி. கொஞ்சம் இருங்க, ஜி மாலதி வர சொல்றேன். ஓகே. அவ ஹாஸ்டல் ரூம்ல இல்ல, அங்க பாத்துட்டு வரேன். ஓகே. லைப்ரரி, பிளே கிரவுண்ட் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். ஜி மாலதி காணோம். எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க. பரவாயில்லைங்க. இதெல்லாம் நான் கொடுத்ததா சொல்லி ஜி மாலதி கிட்ட கொடுத்தது. சரி. ஒரு நிமிஷம். என்னங்க? மாலதி படிப்புல எப்படி? நல்ல படிப்பீங்க. ஜி மாலதி படிப்புல எப்படி? என்ன பரவாயில்ல, உண்மை சொல்லு. உங்க ஜி மாலதி, விஜயா, கஸ்தூரி இவங்க எல்லாம் ஒரு செட்டு. படிப்புல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அடிக்கடி டாஸ்க் மட்டும் போட்டுடுவாங்க. இதோ பாருங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் எஸ் மாலதிங்கிற இன்ஷியல் போய் கோல் மூட்டி குப்பாய மாலதிங்கிற பட்டம் சூட்டி என்ன நார் நாரா கிழிச்சிடுவாங்க. பரவாயில்ல, நீங்க படிச்சு பட்டம் வாங்குறதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பட்டம் சுட்டுக்கிறீங்க. எங்க அண்ணன் கிட்ட சொல்லி, அதாவது ஜி மாலதி அப்பா கிட்ட சொல்லி அவளை கேரட்டு சொல்றேன். நான் வரட்டுமா? சரிங்க சார். நான் சொன்னது மட்டும் ஜி மாலதி கிட்ட சொல்லிடாதீங்க. எஸ் எஸ் மாலதி, சொல்ல மாட்டேன். என்னங்க,
அன்னைக்கு சொன்னல ஜி மாலதின்னு சொல்லுங்கன்னு எதுக்காக எஸ் மாலதின்னு சொன்னீங்க? உங்க மாலதி இன்ஷியல மறந்துட்டீங்களா? நோ நோ, இந்த தடவை நான் அந்த மாலத்தையே பார்க்க வரல. அப்படின்னா உன்னதான் பார்க்க வந்திருக்கேன். என்னையா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. முதல்ல வரலாமா வேண்டாமான்னு எனக்குள்ளேயே ஒரு குழப்பம். ஆனாலும் உன்னை பார்க்கணுங்கிற ஆசையை என்னால தடுக்க முடியல. அங்க உட்காரலாமா? உட்கார். One minute. மால்தி, விசிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றீங்களே, நான் எவ்வளவு நேரம் சாரி காத்துட்டு மால்தி. சரி சரி, இப்ப போயிட்டு அடுத்த தடவையாவது நேரத்துக்கு வந்து சேருங்க. மால்தி மால்தி ப்ளீஸ் ப்ளீஸ், இப்படி கொஞ்சம் வாய. விடுங்க, யாராவது பார்க்க போறீங்க. ச்சோ. மாலத்தே, இந்த இடத்துக்கு பல பேர் வர்றாங்க போறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா பேசி பழக வேண்டியிருக்கு. சொந்தக்காரங்களை யாராவது பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு நாள் அவுட்டிங் போறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வாயே. பாத்தீங்களா பாத்தீங்களா, கொஞ்சம் பழகின உடனே வெளியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே. என்ன தப்பா நினைக்காது. கொஞ்சம் மனவிட்டு பேசலாம். எந்த காவலும் இல்லாம சினிமா, பீச்சு, பார்க்கு போலாம். ராமு, நம்முடைய பழக்கம், நட்பு இது எல்லாத்தையும் விளக்கி என் தோழிக்கு லெட்டர் எழுதிருக்கேன். அவ அனுமதி கொடுத்தாதான் நான் வர முடியும். தோழி கிட்ட அவ்வளவு பயமா? பயம் இல்ல, மதிப்பு. எனக்கு ஆதரவு கொடுத்து படிக்க வச்சு என்ன வளர்க்கிறவளே அவதானே. எங்க 2 பேருடைய நட்பை பத்தி ஒரு வார்த்தையில சொன்னா புரியாது. அதெல்லாம் இன்னொரு விளக்கமா சொல்றேன். எனக்கு நேரம் வார்டன் சத்தம் போடுவாங்க, நான் வர்றேன். ஓகே. அன்புள்ள மாலதி, உன் கடிதம் கண்டேன், அளவில்லாத சந்தோஷம் கொண்டேன். காதலிக்கும் சந்தர்ப்பம் எல்லோருக்கும் அமைவதில்லை. அப்படியே அமைந்தாலும் அதில் வெற்றி பெறும் அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. காதல் என்னும் காவியம் நிறைவேறி மனம் போல் நீ வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே ஆசை. அடுத்த தடவை நீ கடிதம் எழுதும்போது உன்னுடைய காதலனுடைய புகைப்படத்தையும் அனுப்பிவிடும். என் அழகான தோழியின் காதலர் எப்படி இருப்பார் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு எழுதுகிறேன். அதே நேரத்தில் உன் ஆருயிர் தோழி என்ற ஒரே உரிமையுடன் உனக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்தேன். தவறாக எண்ணிக்கொள்ளாதே. அவரும் உன்னை பூர்வமாக காதலிக்கிறாரா என்று எடுத்துக்கொள். அவரை நீ வெளி உலகில் நான் அனுமதிக்கிறேன். ஆனால் அந்த பழக்கம் ஒரு அளவோடு நிற்க வேண்டும். உன்னை விடும் இந்த உலகத்தை அதிகமாக புரிந்து கொண்ட ஒரே காரணத்தால் நான் சொல்கிறேன், கல்யாணம் முடியும் வரை எல்லைகளை தாண்டாதே. உன் அன்புள்ள அனு. அன்புள்ள அனு, உன் கடிதம் கிடைத்தது. உன்னை கல்லூரிக்கு படிக்க அனுப்பினேனா காதலிக்கு அனுப்பினேனா என்று கோபித்துக் கொள்வாய் என்று பயந்து கொண்டே இருந்தேன். உண்மையில் படிப்பு தவிர வேற எதிலுமே நான் கவனம் செலுத்தவே இல்லை. தோழிகளுடன் விளையாடவோ அரட்டை அடிக்கவோ சினிமாவுக்கோ போகவே மாட்டேன். ராமநாதனை நான் சந்திச்சதும் அவர் மேல காதல் கொண்டதும் எல்லாமே ஆச்சரியமா இருக்குது. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுத்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? உன்னுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன். அன்புள்ள மாலதி. மாலதி, உன் தோழி கிட்ட பர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லி ஒரு மாசம் ஆச்சு. பர்மிஷன் வந்ததா? அனு கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கிறாமோ. ஏதோ வாரத்துல ஒரு நாள் கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசலாம்,
ஆனா அவர் கூட வெளியே போக கூடாதுன்னு எழுதிருக்கா. அப்படியா? உன் தோழி என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். மாலதி, உன் தோழி அட்ரஸ் கொடு, நான் போய் அவங்கள பாக்குறேன், பேசுறேன், பர்மிஷன் வாங்குறேன். நல்லா ஏமாந்துட்டீங்களா? அனுமதி கிடைக்கலன்னு சொன்ன உடனே பாவம் முகம் சுண்டக்க மாதிரி சுருங்கி போச்சு. வாங்க, பர்மிஷன் கிடைச்சாச்சு. ஆனா ஒரு கண்டிஷன், இப்ப மணி 4, 6க்குள்ள திரும்பி வந்துடணும். ஓகே, கம் ஆன். கெட் இன். உட்கார் மாலதி. டிரைவர், எஸ் சார், பீச் போ. என்ன மாலதி, ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல, லேசா தலைவலி. சூட ஒரு காபி சாப்பிட்டா சரியா போயிடும். என்னப்பா? ஒண்ணு இல்ல சார், நாய் குறுக்க வந்துருச்சு. ராம்நாத், எனக்கு தலைவலி ஜாஸ்தியா இருக்கு. இன்னொரு நாளைக்கு பீச்சுக்கு போலாம். இப்ப நாட்டில் விட்டுடுங்க. போகணுங்கிறியா? புறப்படும் போது லேசா இருந்தது, இப்ப அதிகமாயிடுச்சு. ஓகே, as you like. கார்த்தி, வண்டி ஹாஸ்டல் திருப்பு. காலையில 5 மணிக்கு வந்துருங்க. மாலதி மெட்ராஸ் இருந்தா ஸ்டேஷன் போகணும். பெட்ரூம் பாரு, சொர்க்கலோகம் மாதிரி இருக்கும். இது வாடகை வீடு தானே? ஆமா, கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பர வீடு. எவ்வளவு வாடகை? 1000 ரூபாய். 1000 ரூபாயா? ரொம்ப அதிகம் இல்ல? அழகா வேணும்னா கொஞ்சம் அதிகமா தானே கொடுக்கணும். அது சரி, இவ்வளவு பெரிய பங்களாவில தனியா பயமில்லாம எப்படி இருக்க? அதுவும் ராத்திரி நேரத்துல? ராத்திரி நேரத்துல எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, பகல்ல தான் பயமா இருக்கு. அப்படின்னா வந்து வந்து ராத்திரி நேரத்தில் நிம்மதியா தூங்கிடுவேன், அப்புறம் எப்படி பயம் வரும்? அனு, இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கா? இருக்கு. என்ன கூட்டிட்டு போயேன். மாலதி, உனக்கு எத்தனை நாள் லீவு? 10 நாள். 10 நாளும் உங்ககிட்ட நிறைய பேசணும். உன் எதிர்கால வாழ்க்கையை பத்தி, உன் படிப்பை பத்தி, உன்னுடைய காதலை பத்தி. எப்போ என்ன பத்திய பேசிட்டு இருந்த? எப்படி? உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கனவுகள், அத பத்தியும் பேசணும். அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? கருவாடு வீணாக முடியுமா? நீ என்ன சொல்ற? அதான் நான் நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பெரிய வீடு, காரு, பணம், புகழ், இதை விட வேற என்ன வேணும்? இதெல்லாம் ஒரு வாழ்க்கை ஆயிட முடியுமா? மாலதி, குதிரைய வண்டியிலயும் போட்டலாம், ரேஸ்லயும் ஓட்டலாம். நான் ரேஸ்ல ஓடுற குதிரை. என்னடி நீ என்னென்னமோ பேசுற, எனக்கு ஒண்ணும் புரியல. மாலதி, இப்ப நான் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டேன். நீ படிக்கிற கல்லூரிக்கு சில நிபந்தனைகள், நியாயங்கள், எல்லைகள் எல்லாம் உண்டு. ஆனா நான் படிக்கிற கல்லூரி உலகங்கிற பரந்த கல்லூரி. சரி சரி, இப்ப அதெல்லாம் இருக்கு. குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். கொண்டேன் ஊர் புகழ ஆட வந்தேன், பார்ப்பதற்கு
என்ன மாலதி டான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணுமே சொல்லாம உண்மைன்னு உட்காந்துருக்கு? ஒண்ணும் இல்ல. என் டான்ஸ் உனக்கு பிடிக்கலையா? இல்ல, நீ நல்லா தாண்ட. எனக்கு என்னடான்னா 10 பேர் உன்னை வெறியோட பாக்குறதையும் உன்னை தொட்டு பார்க்க துடிக்கிறதையும் சிரிக்கிறதையும் பார்க்க எனக்கு என்னமோ எரிச்சலா இருந்தது. ஆரம்பத்துல எனக்கும் அப்படிதான் இருந்தது. இப்ப பழகி போச்சு. பார்த்தா முடியுமா? அது சரி, டான்ஸ் ஆடுற பெண்களை மட்டும்தானே மறைச்சு பாக்குறாங்க. சினிமாக்கு போற பெண்களை, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பெண்களை எல்லாரையும் தான் மறைச்சு பாக்குறாங்க. அங்கெல்லாம் திருட்டுத்தனமா பாக்குறாங்க. இங்க உன்னை பகிரங்கமா பாக்குறாங்களே. அதுக்காக தானே 10 ரூபாய் 20 ரூபாய்னு பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வராங்க. கண்ணை கட்டிக்கிட்டு டான்ஸ் பாருங்கன்னு சொல்ல முடியுமா? அனு, ஓ இங்க இருக்கியா? அனு, வா கிருஷ்ணமணி. இதான் என் தோழி மாலதி. நான் அடிக்கடி சொல்லுவேனே கிருஷ்ணமணின்னு, இவர்தான் உனக்கு காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்தவர். வணக்கம். சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிக்கோ. டெல்லியில இருந்து எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் நான் வர முடியாது. இருக்கட்டுமே, 1 மணி நேரத்துல வந்துடலாம். வித்தினி அவர் நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கிருஷ்ணமணி எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவன் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? ரொம்ப முக்கியமான வேலையா இருந்தா போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த மாசத்தோட பெங்களூர்ல டான்ஸ் ப்ரோக்ராம் முடிய போகுது. டெல்லியில ஆடுறது கேக்குறாங்க இல்ல? ஆமா 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 ஆமா. கிருஷ்ணமணி நீ போயிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். வா. அனு, அனு, என்ன மாலு? இந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடு. நானா? எதுக்கு? பெற்றோர் அல்லது காப்பாளர் யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடணும். இப்ப எனக்கு கார்டியன் நீதானே? எப்ப பணம் கட்டணும்? 1ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்குள்ள. கான்ட்ராக்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா கட்டிடலாம். சரி அண்ணா, சரி. வணக்கம். அண்ணோ சார், நீங்க கொஞ்சம் உள்ள இருங்க, அப்புறம் கெத்தா இருக்கும். முடிச்சிடு. இதான் கான்ட்ராக்ட், இதான் பணம். மாசம் 1600 ரூபாய் சம்பளம் போட்டிருக்கார். 3 மாசத்துக்கு கான்ட்ராக்ட். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணமணி. இந்த உதவி என்னால மறக்கவே முடியாது. இதெல்லாம் நானா செஞ்சேன். ஆண்டவன் உனக்கு அழகா கொடுத்திருக்கான், அதான் உனக்கு கேபிட்டல். அவனுக்கு நன்றி சொல்லு. அனு, கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி முதலாளி கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு. எங்கிட்டியா? தனியா பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? 1600 ரூபாய் சம்பளம் வெறும் டான்ஸுக்கு மட்டுமா? பெரிய ஆபீசரால கூட இதை சம்பாதிக்க முடியாது. இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் சும்மா ஒப்புக்குதான். அந்த ஆளுக்கு கொஞ்சம் சபல புத்தி. நீ அனுசரிச்சு போனீனா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. கிருஷ்ணமணி, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. பணம் அதிகம் நினைச்சா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னால டான்ஸ் மட்டும் தான் ஆட முடியும். ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரி சான்ஸுக்கு தவம் கிடக்குதுங்க. உன்னை நான் கட்டாயப்படுத்தல. அனு, இந்த பணம் உனக்கு வேணும்னா, இந்த கான்ட்ராக்ட்ல நீ கையெழுத்து போடணும்னா முதலாளியும் நீ கொஞ்சம் கவனிச்சு போகணும். இல்ல இந்த வழி உனக்கு பிடிக்கலன்னா தாராளமா இங்க இருந்து போகலாம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டேன். நான் வரேன். அனு, ஒருவேளை உனக்கு மனசு மாறி இங்க வரணும்னு தோணுச்சுன்னா தாராளமா வரலாம். முதலாளி உனக்காக எப்பவுமே இங்க காத்துக்கிட்டு இருப்பார். முதல்லயே நீ சொல்லிருக்கணும். எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்தா ஒரே எரிச்சல இருக்கு. பொறுமையா இருங்க சார், கிளி திரும்பி வரும். ஆமா வரும். உன்னை நம்பணும் பாரு. அனு, அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? என்ன கேட்ட? மாதிரியா இருக்கு. ஒண்ணு இல்ல,
அந்த முதலாளி அவசர வேலையா வெளியே போயிருக்காரா, கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொன்னாங்க. எப்படி 4 மணிக்குள்ள வந்துடும்ல? வந்துடும். எவ்வளவு கஷ்டம்? 575 ரூபாய். சரி, சித்தி எங்க? உள்ள இருக்காங்க. சித்தி, என்னம்மா கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டாச்சா? அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா? என்னம்மா பேசாம இருக்க? சித்தி, எப்படியாவது ஒரு 575 ரூபாய் தயார் பண்ண முடியுமா? என்கிட்ட ஏதம்மா, இந்த வீட்டு வாடகைக்கும் மத்த செலவெல்லாம் சரி கட்டுறதுக்கே டான்ஸ் டியூஷன்ல வர பணம் போறேன். ஆமா, கான்ட்ராக்ட் விஷயம் என்னாச்சு? அவங்க வேற மாதிரி பழகுறாங்க சித்தி. இப்படி எல்லாம் இருக்கும், நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேனேம்மா. நீங்க நடனம் ஆடுறத பத்தி தான் சொல்றீங்களாக்கோன்னு நினைச்சேன். உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. ஆனா நீ மட்டும் தனியா வந்திருந்தா நான் குடிக்கிற கூழையோ கஞ்சையோ உனக்கும் பகிர்ந்து கொடுத்திருப்பேன். ஆனா நீ பெரிய சுமையோட வந்திருக்கியம்மா. ஒரு பொண்ணு காலேஜ்ல படிக்க வைக்கிறதுனா சாதாரண விஷயமா? உன்னை செய்ய உன்னதை உள்ளபடி மாலதி கிட்ட சொல்லிடு, வேற வேலை தேடிக்கலாம். இல்ல சித்தி, மாலதி படிக்கணும், அதுதான் என்னுடைய முதல் ஆசை. நான் நடனமாடி ஓஹோன்னு புகழ் பெறணும், அது என்னுடைய 2வது ஆசை. இந்த 2 ஆசையும் பலி கொடுத்துட்டு அப்புறம் நான் வாழ்ந்த என்ன, வாழாம இருந்தா என்ன? கிருஷ்ணமணி, அனு, பாபா. முதலாளி எங்க? நான் தான் சொன்னனே, உனக்காக எப்பவும் காத்துட்டு இருப்பாருன்னு. ரூம்குள்ளதான் இருக்காரு. அனு, இந்த உலகத்துல எந்த உபதேசமும் எனக்கு தேவையில்லை. கிணத்துல விழுகிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். Is it? Come on. முதலாளி அனு வந்தாச்சு அனு. நம்ம பார்ல நம்ம கணக்குல ராயல் சல்யூட் விஸ்கி சாப்பிடுறேன். ஓகே? பயப்படாதே, வா.
வாடா. ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு அம்மா வீட்டுல அதிர்ஷ்டம் சுட்டாங்க. உன் ஞாபகம் வந்தது. இந்தா சாப்பிடுங்க. உனக்கு மூளை இருக்கா? வேலை செய்யற இடத்துக்கு வரிய 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா நமக்கு என்னடா? கதையை கெடுத்திய. அடிக்கடி இங்க வந்தா அனுவுக்கும் கார்த்திக்கும் தொடர்புன்னு கதை கட்டி பம்பு பேச ஆரம்பிச்சுவாங்க. பேசட்டுமே, நமக்கு என்ன? நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாயை அடிச்சுடலாம். சத்தம் போட்டு பேசாத. யாருக்கு அதுலயாவது விருந்து வைக்க போகுது? எழுத நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா முதல்ல உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுட்டு வா. ஆமாண்டா, அதுவும் நியாயம்தான். இனிமே அந்த விவரத்தை பத்தி தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன். இத பாருடா, நான் ஆசையோடு கொண்டு வந்தேன். வாங்கிக்கடா, வாங்கிக்கடா. சரி கொண்டா. என்ன மானு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் எது. அப்பாவை பத்தி நான் எப்ப கேட்டாலும் நீ எதுவுமே சொல்றது இல்ல. நீ இப்படி மறைக்க மறைக்க எனக்கு என்னென்னவோ தோணுது. உன்னை பத்தியே தாழ்வா நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. உண்மையை சொல்லு, அந்த ரகசியம் என்ன? அனு, அதுல ஒரு ரகசியம் இல்லம்மா. அது ஒரு சோக கதை. நான் ஒரு அயோக்கியனால ஏமாந்தேன், அவ்வளவுதான். சேலத்துல நான் நர்ஸ் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்த போது ஒரு மருந்து கம்பெனி ஏஜென்ட் கிட்ட பழக்கம் ஏற்பட்டது. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. நம்பினேன். ஒரு நாள் ஏற்காட்டுக்கு போனோம். வயசும் சூழ்நிலையும் நம்பிக்கையும் சாதகமா இருந்ததுனால அவருக்கு நான் இடம் கொடுத்தேன். அடுத்த மாசமே நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டு போனாரு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஃபார்ம் எல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்து நாளும் வச்சு பணமும் கட்டிட்டு போனார். ஆனா அவர் வரல. நீ வந்துட்ட. அழுதே. என்ன புண்ணியம். அதுக்கப்புறம் அவர் அட்ரஸ் தேடி பிடிச்சு விசாரிச்சப்போ அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. இடிஞ்சு போயிட்டு தோல்வியிலையும் ஒரு துணி வந்தது. குழந்தைய பெத்து வளர்த்து அதுக்காக வாழறதுன்னு முடிவு பண்ணினேன். 18 வருஷத்துக்கு முன்னால இந்த கிராமத்து ஆஸ்பத்திரிக்கு நர்ஸா வந்தேன். நீ இங்கதான் பிறந்த. பெரிய நகரமா இருந்தா இத பத்தி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. சின்ன கிராமம் இல்லையா, அதனால அவங்க அவங்களுக்கு தோணின மாதிரி கதை கட்டி விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்ல முடியுமாமா? நான் உன்னை பத்தி என்னென்னமோ தப்பா நினைச்சிட்டேம்மா. உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? உனக்கு மட்டும் என்ன, இந்த வீட்டுல எல்லாருக்குமே சந்தோஷம். என்னடா அது? நீங்க அதிர்ஷ்டம் வருது, நீ சிரிச்சுக்கிட்டே வர்ற. என்னமா ஒரு பெரிய சும குறைந்தனா சந்தோஷம் இருக்காதா? காலனா செலவில்லாம மாலதிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். என்னடா சொல்ற? என் கூட மெக்கானிக்கா வேலை பார்க்கறானே மாணிக்கம். அவன் உன்னை பார்த்திருக்கானா, உன்னை பிடிச்சிருக்கான். டேய், உன் தங்கச்சி எனக்கு கட்டி தருவியா அப்படின்னு கேட்டான். சரி சொல்லிட்டேன். ஏண்டா, உனக்கு அறிவு இருக்காடா? நாம கல்யாணம் பண்ற நிலைமையில இருக்கிறோம். 5 ரூபாய் தினசம்பளத்துல கல்யாணம் பண்ண போறான். கல்யாணம் அவசரப்படாதமா, இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு மாசம் 200 ரூபாய் சம்பளம், மாசம் 100 ரூபாய் சிக்கனம் பிடிச்சு 3000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கானா. எல்லா செலவும் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னா. இன்னும் தெரியுமா, எனக்கு பட்டு சட்டை கெண்ட வேட்டி எல்லாம் வாங்கி தரேன் நானே. ஆச்சரியமா இருக்க. நிஜமாவா சொல்றேன்? அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்ல. அண்ணா, இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையோட போராட நான் தயாரா இல்ல. எல்லாம் பேசாத. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்கு. இதை விட்டுட்டு அப்புறம் என்ன செய்யறது? ஏண்டி, அவன் கை நிறைய சம்பளம் வாங்குறான், நமக்கு காலெல்லாம் செலவு இல்ல. அதுக்காக என்ன கிணத்துல பிடிச்சு தள்ளிடுறதா? அந்த மாணிக்கு மூஞ்சி முகையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம நிலைமைக்கு வேற என்ன செய்ய முடியும்? ராஜகுமார் என் மாப்பிளையா பார்க்க முடியும். நானா பார்க்க சொன்னேன்? நீ சொல்லாட்டி அந்த பொறுப்பு எனக்கு தானே. நான் வாங்குற சம்பளத்துல நாம 3 பேரும் ஒருவேளை சோறு கூட திங்க முடியல. எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறுதான். அண்ணா, கடவுள் எல்லாருக்கும் ஒரு வயிற்றையும் ஒரு இதயத்தையும் தான் வச்சிருக்காரு. ஆனா உனக்கு ஒரு இதயத்துக்கு பதிலா மறந்து 2 வயிற்று வச்சுட்டாரு. ஆமா, இருக்கிற ஒரு வயிறுக்கே பதில் சொல்ல முடியல. 2 இருந்துட்டா போதும். அது சரி, கல்யாணம் வேண்டாங்கிறிய, நீ என்னதான் செய்ய போற? நான் காலேஜ்ல படிக்க போறேன். அடியே, பைத்தியக்காரி மாதிரி பேசாத.
இதுக்கு மேல படிக்க வைக்க வீட்டுல விக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் தான் எங்க போவான்? யாரும் கவலைப்படாத, நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு ஈவினிங் காலேஜ்ல படிக்க போறேன். மாலதி, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? நீ அந்த அணுவோட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட. அவன் அனாவசியமா அவன் மனசுல ஆசையை தூண்டி விட்டுருக்க. நம்ம மாதிரி இருக்கிறவங்க கற்பனையே செய்யக்கூடாது. எது எப்ப வருதோ அதை ஏத்துக்கணும். நம்ம மாதிரி ஏழைகளுக்கு அடிக்கடி அதிர்ஷ்டம் வராது. பாலைவனத்துல மழை பெஞ்ச மாதிரி இப்ப தானா வந்திருக்க அதிர்ஷ்டத்தை நீ இழந்துற. மாணிக்கத்துக்கு மனைவி ஆகிறது அதிர்ஷ்டம் இல்ல, துரதிருஷ்டம். அவன் ஒரு சாராய் பீப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அடியே, நல்லா யோசிச்சு சொல்லுடி. இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, இவளை தோச்சு தலைமொழிடுவேன். நிலைமை புரியாம என்னமோ அனாவசியமா கனவு கண்டுட்டு இருக்கான். அம்மா, நான் மாணிக்கத்தை பார்த்து பேசி நாள் குடிச்சிட்டு வரேன். இதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். இல்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீ போய் பேசி முடிச்சுட்டு வாடா. அன்புள்ள கார்த்தி, என் மனதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? சண்டையில் தான் நம்முடைய சந்திப்பு ஆரம்பப்பட்டு அதே சண்டையில் தான் நம்முடைய நட்பும் வளர்ந்தது. உண்மையை சொல்ல போனால் உன்னுடைய முரட்டுத்தனம் தான் உன்னிடம் நான் ஈடுபாடு கொள்வதற்கே காரணம். கார்த்தி, வாழ்க்கை என்பது வெறும் சோற்று பிரச்சனையோடு முடிந்து விடுவதில்லை. ஏழ்மையை கண்டு நீ பயப்படுகிறாயா, எரிச்சல் அடைகிறாயா என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எது எப்படி இருந்தாலும் அது தவறு. வாழ்க்கையிலும் அழகிய திருப்பங்கள் உண்டு. நாம் இருவரும் இணைந்து புதிய பாதையில் பயணம் செய்வோம். கார்த்தி, என் அம்மாவை பற்றி ஊராரின் வதந்திகளை நீ நம்ப வேண்டாம். உண்மையை நான் நேரில் சந்திக்கும் போது விளக்கி சொல்கிறேன். இன்று இரவு 10 மணிக்கு கரும்பு காட்டில் உனக்காக நான் காத்திருப்பேன். கண்டிப்பாக நீ வர வேண்டும். இதுவரை நாம் சண்டை போட்டுதான் பேசியிருக்கிறோம். இன்று மனம் விட்டு பேசுவோம். உன் அன்புள்ள அனு. என்னடா இந்த வேடிக்கை பாத்தியா? அந்த நர்ஸோட பொண்ணு அணு இல்ல, எனக்கு காதல் கருதா செய்திருக்கு. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு கரும்பு காட்டுக்கு வர சொல்லி படிச்சுப்ப. அவ என்ன செய்வா? அவங்க அம்மா நர்ஸ் வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. 3 வேளையும் சோறு கிடைக்குது. நல்லா தின்னுபிட்டு செலவெடுத்து தெரியுது. அடி பாவி, என் மகனே எனக்கு தனியா கூப்பிடுறேன். கேடு கட்டவன், உன்னை என்ன செய்யணும்பா?
குடும்பத்தையே கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிடுவோம் இருக்கு. ஒரு வாலிப பிள்ளைய ராத்திரி 10 மணிக்கு மேல கரம்பு காட்டுக்கு வர சொல்லி கரடா சொல்லிருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன வழக்கம்? ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க ஐயா. இன்னும் என்னடி கேக்குறது? எனக்கு இருந்து ஒரே ஒரு புள்ள கருவேப்பிலை கொத்து மாதிரி அவனை கடுத்த குட்டிச்சவராக்கு இருந்தீங்க. என் புள்ள நல்லவனா இருந்ததுனால விஷயத்தை என்கிட்ட வந்து சொன்னான். இல்லன்னா இன்னைக்கு உன் பிள்ளைக்கு எழுதுனா நாளைக்கு என் பிள்ளைக்கு எழுதுவா. இவங்க அம்மா எவனுக்கோ குழந்தை சுமந்துட்டு இந்த ஊருக்கு வந்தா. அவளை அப்பா விரட்டி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? இந்த மாதிரி கதைகளை எல்லாம் ஊரை விட்டே விரட்டணும். ஐயா, ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா? தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. என்ன கேட்கறது? அதை வெட்ட வச்சு கையங்காலம் மூர்த்தாதான் அறம் வரும். அவன் புரிஞ்சுக்கல, அவனை நான் புரிஞ்சுக்கல. என்ன மன்னிச்சிருந்தா, என்ன மன்னிச்சிரு. அனு, அனு, அம்மா போயிட்டாங்களே, அழுதுகிட்டே இருந்தா எப்படி? நல்லா என்ன செய்யறது? உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சோறு கூட போட முடியாத நிலைமை எல்லாம் இருக்கு. எங்க அம்மா போனதை விட முன்னால நடந்த அவமானத்தை தான் என்னால மறக்க முடியல. செத்துருக்கணும் மாலதி, அப்பவே செத்துருக்கணும். அழாதனும் ஒரு மரக்கட்டை, காதலோ பாசமோ எந்த உணர்ச்சி இல்லாத ஒரு வறண்ட நிலம். நீ எங்க அண்ணனை விரும்புற சொல்லிருந்தா நான் விளக்கி சொல்லிருப்பேன். ஏன் நான் சொல்ல உனக்கே நல்லா தெரியுமே. நிஜமா புரிஞ்சுக்கல மாலதி. மகடே நான் நினைச்சேன். இடத்துல சொல்லுவாங்க, ஆனா இப்படி ஒரு கல்லா இருப்பான் நினைக்கவே இல்லை. அவனால பழப்படும் போல இருக்கு. என்னடி சொல்ற? மெக்கானிக் செட்ல வேலை பார்க்கிற மாணிக்கிறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? என் கண்ண ஒரு கால நிக்கிறேன். நான் கண்டிப்பா மாட்டேன்னு சொன்னேன். அதையும் மீறி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. நான் குளத்திலயோ கிணத்துலயோ சாகலாம்னு இருக்கு. நான் நிச்சயமா விட மாட்டேன் மாலதி, நிச்சயமா விட மாட்டேன். என்னுடைய ஆசைதான் நிராசையா போயிடுச்சு. செத்து போயிடக்கூடாதான்னு நினைப்பேன். அப்பெல்லாம் ஊனி ஞாபகம் தாண்டி எனக்கு வரும். நீ மட்டும் இல்லைனா நான் எப்பவோ தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன். பாலு, உனக்காக நான் வாழறேன், உன்னை படிக்க வைக்கிறேன், உன் லட்சியங்களை உனக்காக நான் நிறைவேற்றுறேன். மாலதி, நீ எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாதான் நான் புது நம்பிக்கையோட வாழ முடியும். சரின்னு சொல்லுமா, சரின்னு சொல்லு மாலு. அது எப்படி முடியும்? என்ன செய்யணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டா அதை எப்படி செய்யணுங்கிறத பத்தி அப்புறம் சிந்திக்கலாம். ஏற்கனவே அம்மா வீட்டை அடகு வச்சிருக்காங்க. வீட்டை வித்துட்டா கடன் போக 2000 3000 வரும். அதை எடுத்துட்டு மெட்ராஸ் போயிடலாம். அங்க சித்தி இருக்காங்க.
என்ன யோசிக்கிற? உனக்கு நீயே சுமையா இருக்கிறப்போ நான் வேற சுமையா இருக்கணுமான்னு யோசிக்கிறேன். நான் இங்க இருந்தா கண்டிப்பா என் கண்ணு அந்த மாணிக்கத்துக்கு என்ன கட்டி வச்சிடும். ஆனா மலத்தி, நீ எனக்கு சும்மா இல்லம்மா. நீ வந்தாதான் எனக்கு தெம்பா இருக்கும். நீ இல்லேனா நான் எதுக்காக மெட்ராஸ் போகணும், ஏன் வாழணும்? அதுவும் இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமையில உன்னை விட்டுட்டு போனா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதுக்காக தாண்டி உன்னை கெஞ்சி கேக்குறேன் மலு. அனு, சரி அனு, உன் கூட வர்றேன் வர்றேன். மலத்தி, தெரியுமா? எந்த கல்யாணிமா? சினிமாவில் நடிப்பாங்களே. அடே அந்த கல்யாணமா விடா, அந்த பக்கம் தான் போறேன். வாங்க, இறக்கி விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ். வா. சார், சார், யாரம்மா? கல்யாணி அம்மா வீடு தானே இது? ஆமாங்க, இந்த வீட்டை வித்துட்டாங்களா? இப்ப மகாலிங்கபுரத்துல எங்கேயோ இருக்காங்களா? ஐயோ, 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 வண்டி, வண்டி, ஐயோ, 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 என் வண்டி, ஐயோ, பெட்டி பணம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப என்னடி பண்றது? ஏண்டி, கார் நம்பர் கவனிச்சியா? இல்ல, பட்டு பகல ஏமாந்துட்டோமே. ஐயோ, இந்த பேக்ல என்ன இருக்கு? இந்த பேக்ல என்ன இருக்கு? என் சர்டிபிகேட், 2 பழைய புடவைங்க. இந்த பட்டத்துல ஒண்ணுமே தெரியலையே. இப்ப என்னடி பண்றது? ஏண்டி அழற? என்னாச்சு? சித்தி விட எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். மகாலிங்கபுரம், வா, அழாத, வா வா வா. என்ன சித்தி, ஆளே அடையாளம் தெரியாம அழைச்சிட்டு இருக்கீங்க? வாமா, வாங்கம்மா உள்ள.
நான் நல்லா இருந்த காலத்துல வந்திருக்க கூடாதா? எத்தனை பங்களா வச்சிருந்தேன், எத்தனை கார் வச்சிருந்தேன். ஆளுக்கு ஆளு அகப்பட்டதெல்லாம் சுட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்து கதை. சாப்பிடுமா, அப்புறம் பேசிக்கலாம். சித்தி, ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. எனக்கு பரதநாட்டியம் முறையா ஆட தெரியும். பரதநாட்டியம் ஆடி புகழ் சேர்க்க முடியுமே தவிர பொருள் சேர்க்க முடியாதம்மா. எப்போது சபாவில சான்ஸ் கிடைக்கும், அதுவும் உடனடியா நடக்கிற காரியம் இல்லை. உன் தோழியை வேற காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமேம்மா. வேண்டாம்மா, எனக்கு கூட ஏதாவது வேலை கிடைச்சா போதும். காலேஜ்ல சேர்றத பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு தையல் வேலை தெரியும். நீ சும்மாரு. ஏமா, உனக்கு லைட் டான்ஸ் தெரியுமா? அதாம்மா இந்த சினிமாவில என்ன ஆடுறாங்களே, இது வரைக்கும் ஆடுறது இல்ல. அது ஒண்ணும் பெரிய வித்தை இல்லப்பா. பரதம் கத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்தா வந்துடும். எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணமணின்னு ஒருத்தன் இருக்கான், நல்ல செல்வாக்குள்ளவன், எல்லாரையும் நல்லா தெரியும். ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல உனக்கு டான்ஸ் ஆட சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா உன் பிரச்சனை தீர்த்துடும். சாயங்காலம் போய் அவனை பார்க்கலாம். எங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து? சௌக்கியமா இருக்கீங்களா? எதிரும் இருக்கேப்பா. இவ என் ஒண்ணு விட்ட அக்கா பொண்ணு, பேரு அனு. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. கிருஷ்ணமணி, இந்த பொண்ணு என் ஆதரவு தேடி வந்திருக்கா. இப்ப நான் இருக்கிற நிலையில என்னால என்ன செய்ய முடியும்? உடனே உன் ஞாபகம் வந்தது. எப்படியாவது நீதான் முன்னுக்கு கொண்டு வரணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேம்மா. அனுவுக்கு பரதநாட்டியம் ஆட தெரியும். உனக்கு தெரிஞ்ச பெரிய ஹோட்டல்ல ஓரியண்டல் டான்ஸ் ஆட சந்தர்ப்பம் வாங்கி கொடுத்தேன்னா போதும். பாக்யலட்சுமி ஹோட்டல் ஓனரை இன்னைக்கு நான் சந்திக்க போறேன். அந்த ஹோட்டல்ல ஒரு பிரெஞ்சு கேர்ள் ஆடிட்டு இருக்கா. அவ கான்ட்ராக்ட் இன்னும் 7 நாள்ல தீர்ந்து போயிடும். அதே இடத்துல அனுவை பிக்ஸ் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேம்மா. நாளை காலையில அனுவை அனுப்பிச்சு வைங்க. நிச்சயமா அனுப்பி வைக்கிறேன். நீதான்ப்பா எப்படியாவது நல்ல ஏற்பாடு செய்யணும். டெஃபினட்டா செய்யறேம்மா. ஆக்சுவலா அனுவுக்கு ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. அவ அழகே அவளுக்கு ரெக்கமெண்டேஷன். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? வரேன்ப்பா. வரேங்க. அனு, நாளை காலையில வந்துரு. குட். கிருஷ்ணமணி ரொம்ப நல்லவரா இருக்கார் சித்தி. நிச்சயமா எனக்கு அவர் சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னப்போ ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கிறது பெருசு இல்லம்மா. அதை எந்த அளவுக்கு நீ கெட்டிக்காரத்தனமா பயன்படுத்திக்கிறியோ அந்த அளவுக்கு நான். நீங்க வேணா பாருங்களேன், நிச்சயமா எல்லார்கிட்டயும் நல்ல பெயர் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான வழி இல்லம்மா இது. இதுல சில தெளிவு சுழிவு இருக்கு. விவரம் தெரிஞ்ச பொண்ணு இதுக்கு மேல விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அனு, பல பேருக்கு முன்னாடி ஆடி பொழைக்கணுமா என்ன? எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. மாலு, நான் நாட்டியம் கத்துக்கிட்டது மத்தவங்க என்ன பார்த்து பாராட்டுங்கிறதுக்காக தானே இருக்கும். காலேஜ் எப்ப திறக்கிறாங்க? அடுத்த மாசம் 7ஆம் தேதி. அப்ளிகேஷன் வாங்கணும்ல? அப்ளிகேஷன் வாங்கிடலாம். ஆனா சீட்டு கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். கிருஷ்ணமணி கிட்ட சொல்லி பார்க்கலாம். எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்போ நாளைக்கு சித்தி கூட போய் 2-3 காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துரு. சரி. கோபால் சார், வாட் எ பியூட்டிஃபுல் ஃபிகர். பார்த்தா அசந்து போயிடுவீங்க. இப்ப வர சொல்லி இருக்கிறேன். அந்த பொண்ணுக்கு எப்படி நீங்க சான்ஸ் கொடுக்கணும்? நான் சான்ஸ் கொடுக்கறேனோ இல்லையோ, டான்ஸ் மாஸ்டர் வர சொல்லியாச்சு, டெய்லரை வர சொல்லியாச்சு. இனிமே என்ன செய்யறது? சான்ஸ் கொடுத்தா நானும் வேற வழி இல்லையே. அப்படி சலிச்சுக்கிட்டு நீங்க சான்ஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நேத்து ஒரே ஒரு நாள் பார்த்தேன், மனசை விட்டே போகல. இந்த பொண்ணை பார்த்துதான் கோயில் சிற்பங்களையே செதுக்கிருப்பான்றது என்னுடைய வாதம். ரொம்ப வர்ணிக்காதப்பா. காதால கேட்கறத விட கண்ணால பாக்குறதுதான் பெட்டர். வரட்டும், பார்க்கலாம். சார், அன்னு, கம் கமான் அன்னு. He is Mr. கோபால், ஹோட்டல் முதலாளி, மல்டி மில்லியனர், பிசினஸ் மேக்னட். அசந்து போய் நிக்கிறார். வணக்கம் சொல்லு. வணக்கம் சார். சார் சார் வெரி குட், வெரி வெரி குட். கோயில் சிற்பம்னு சொன்னனே, am I correct? 10% correct. சார், இப்படி நீங்க உட்காருங்க. ஓகே. டெய்லர், டாப் மோஸ்ட் டெய்லர், நேம் கமால் பாட்ஷா. நாங்கெல்லாம் ஆசியா மாப்பிள மாப்பிளைன்னு கூப்பிடுவோம். கட்டிங்னா கட்டிங், அப்படி கட்டிங். எட அளவ? கையை காட்டுங்க. ஏன் அளவெல்லாம் எழுதிக்கலையா? எல்லாம் மனசுல எழுதிக்குவேன் சார். அடேங்கப்போ. சரி, நான் திரும்பிக்கிறேன். கோபால் சார், நீங்களும் திரும்பிங்க. இங்க பாக்காதீங்க.
அது ஏன் எட்டி பாக்குறீங்க? நோ. சார், துணி நகையெல்லாம் கைலாசிலையும் கிருஷ்ணாவிலையும் பேரை சொல்லு, கொடுப்பாங்க. நாளைக்கு ரெடி ஆயின எல்லாம். மாஸ்டர் is a topmost master in India. Name is Chopra. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி, லதா, லலிதா, ஜெயலலிதா எல்லாருக்கும் இவர்தான் மாஸ்டர். மாஸ்டர், நான் சொன்னபடியே கத்து கொடுங்க. ஓகே? 1 2 1 2 3 4. அப்படி இல்லம்மா, இப்படி 1 2 3 4. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படி இல்லம்மா, ஈஸியா இருக்கணும். அனு, ரோலிங் லைக் திஸ். கிருஷ்ணமணி, ஆட போறதாவோ, நீ தொந்தரவு பண்ணாத. மாஸ்டர் நீங்க சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் 1 2 3 4. அப்படி இல்லம்மா, ஷோல்டர் ரோல் ஆகணும். ஓகே மாஸ்டர் ஜி,